நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே தோட்டமுடையான்பட்டியில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து விவசாயி படுகாயமடைந்துள்ளார். பயிர்களை சேதப்படுத்தும் விலங்குகளை சுடுவதற்கு தானாக இயங்கும் வகையில் வைக்கப்பட்டிருந்த நாட்டு துப்பாக்கியிலிருந்து வெளியேறிய குண்டு சுப்பிரமணி என்பவரின் வலது காலில் பட்டு காயம் ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரதாப் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரதாப், கூடுதல் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வினிதா, நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையை சேர்ந்த சுப்பிரமணி இவர் குடும்பத்துடன் கொல்லிமலை அடிவாரமான எருமப்பட்டி அருகே தோட்டமுடையான்பட்டி தமிழ்செல்வி என்பவரின் தோட்டத்தை குத்தகை எடுத்து விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலையில் இன்று அதிகாலை விவசாய தோட்டத்திற்கு சென்றுள்ளார். அப்போது பயிர்களை அழிக்க வரும் விலங்குகளை சுடுவதற்காக தானாக இயங்கும் வகையில் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியில் இருந்து வெளியேறிய குண்டு விவசாயி சுப்பிரமணி என்பவரின் வலது காலில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அலறம் சத்தம் கேட்டு அங்கு வந்த இவரது சகோதரர் மற்றும் குடும்பத்தினர் சுப்பிரமணியை மீட்டு நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து நாமக்கல்லில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து தகவல் அறிந்த எருமப்பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று நாட்டு துப்பாக்கியை கைப்பற்றி துப்பாக்கி யாருடையது என்று யார் வைத்திருப்பார்கள், உரிய அனுமதி இருக்கா என போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரதாப்.